நம்ம ஃபார்முக்கு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ஜாபர் பாடியில ஒரு எருமை வந்திருக்கு. அந்த எருமை பத்தி அப்படியே சொல்லுங்க. நம்ம ஃபார்ம்ல கிடைக்காதது எதுவுமே இருக்கக்கூடாதுண்ணா. அதேதானே. அதனால வந்துட்டு முறையா ஜாபர் பாடியில கண்ணு கொண்டு வந்திருக்கோம். கண்ணுக்குட்டி தான் இது. ஆமா, 2 பல்லுங்கண்ணா. 2 பல்லு நம்ம உயரத்துக்கு இருக்குங்கண்ணா. அதாவது எருமையில ஒயிட் பிரீட்ல கிடைக்கிறது ரேரு. சரிங்க. லட்சத்துல ஒரு எருமை தான் அப்படி வருங்கண்ணா. அது இந்த டைம் நம்ம ஃபார்முக்கு வந்திருக்கு. 2 பல்லுக்கு ஊசி வச்சிருக்குங்கண்ணா. சரிங்க. கன்ஃபார்ம் எனக்கு தெரியாது. ஓகேண்ணா. ஆனா பட்ஜெட் பார்க்காதீங்க, தாராளமா இந்த எருமைக்கு கால் பண்ணலாங்கண்ணா. இந்த எருமெல்லாம் இப்போ கண்ணு போட்டுச்சுன்னா தலைச்சனுக்கு எவ்வளோ நான் எதிர்பார்க்கலாம் பால்? ஆனால் பாலில் இதனுடைய ப்ரீடில் எருமை ப்ரீட்லேயே அதிக பால் ரெக்கார்ட் பண்ணக்கூடியது ஜாபர் பாடி தான். 25-30 லிட்டர் வரைக்குமே. ஆமாம், சரிங்க. இப்போ நம்ம வந்துட்டு பட்ஜெட் போட்டு எடுக்கணும்னு நினைக்கிறீங்க. செனை எருமையில எடுத்தால் 3 லட்சம் 4 லட்சம் வரைக்கும் போகுது. ஆமாங்கண்ணா. அப்படி போட்டு எடுக்க முடியாதீங்க. இந்த மாதிரி கண் எடுத்துட்டு போய் ப்ரீட் பண்ணி ஒன்றும் இதுக்கு மேலே சின்ன கண்ணு கிடையாது. போனால் இந்த மாசமா கூட இன்ஜெக்ஷன் வைக்கலாம். ஆல்ரெடி வச்சிருக்கு. நம்ம நேரத்துக்கு செனையாக இருந்துச்சுன்னா ஒரு நாளைக்கு நல்ல பணம் தான். அந்த மாதிரி பட்ஜெட் பார்க்காதீங்க மட்டும் தாராளமா இந்த எருமைக்கு கால் பண்ணுங்க. நடையில் விடுற பாருங்க, நல்லா ஓவர் சைஸ்ல இருக்கக்கூடிய எருமைங்கன்னா, அதாவது 1000 இல்ல லட்சத்துல ஒரு எருமை. அதனால அந்த மாதிரி பட்ஜெட்டும் இருக்கும். அதனால தேவைப்படுறீங்க உடனே கான்டாக்ட் பண்ணுங்க, எடுத்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணா.